நார்மலாக நம்ம வீட்டு கிச்சனில் குக் பண்ணும்போது எண்ணெய் தெறிக்கிறதுனால, பாத்திரம் கழுவும்போது தண்ணி தெறிக்கிறதுனால அந்த கிச்சன் மேடையை சுற்றி அங்கங்கே டாட்டாக இருக்கிறத பார்க்க முடியும். கிச்சனில் டைல்ஸ் ஒட்டாமல் இருந்தால் இந்த மாதிரி சிம்பிளாக பெயிண்ட் பண்ணுறதுனால அந்த ஸ்டெயின் ஜாஸ்தி விசிபிளாகவும் தெரியாது. வைப் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பண்ணுறதுக்கு ரொம்ப செலவாகாது. ஏற்கனவே உங்கள் வீட்டில் பெயிண்ட் அடிச்சுட்டு மீதி இருக்கிற பெயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் வாங்க போகிற பெயிண்ட்டுக்கான எக்ஸ்பென்ஸு மொத்தமே ஒரு 150லேருந்து 200க்குள்ளே தான் வரும். பிளாக் பெயிண்ட்டு 100 ml, மற்ற கலர்லெல்லாம் 50 ml இருந்தால் போதும். பெயிண்ட்டு எனாமல் பெயிண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், வைப் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பிளாக்கு, ஒயிட்டு, ரெட்டு, ப்ளூ அண்ட் எல்லோ. நான் பெயிண்ட் பண்ணியிருக்கிற இடத்துல செவர் இந்த கலரில் இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு கிச்சன் மேடையிலேருந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த இடம் மார்க் பண்ணிவிட்டு கிரவுண்ட்லேருந்து அந்த ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்த இடம் வரைக்கும் பிளாக் நீங்கள் ஃபஸ்ட்டு கோட் பண்ணிக்கோங்க. இந்த பெயிண்ட் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியலங்கிறதுனால உங்களுக்கு டெமோ கொடுக்குறதுக்காக ஒரு ஒயிட் பேப்பரில் நான் இதை உங்களுக்கு டெமோ காட்டுறேன். நீங்கள் பிளாக் கோட் பண்ணதுக்கு பிறகு அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. ட்ரை ஆன பிறகு நான் ஃபஸ்ட்டு இதில் எல்லோ அப்ளை பண்ணியிருக்கேன். பெயிண்டில் தின்னர் இல்லைனா டர்பன்டைன் ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க. டைல்யூட் பண்ணிக்கிட்டு ஒரு நியூஸ் பேப்பரை ஒரு பால் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சுருக்கிற நியூஸ் பேப்பரை நல்லா பெயிண்டில் டிப் பண்ணிவிட்டு அதை நல்லா புழிஞ்சிட்டு அதை எடுத்துகிட்டு பிளாக் கோட் பண்ணியிருக்கிற இடமெல்லாம் டச் பண்ணி எடுங்க. இந்த வீடியோவில் எப்படி பண்ணியிருக்கணும் அதேமாதிரி பண்ணலாம். எல்லோ அப்ளை பண்ண பிறகு நான் அதே மாதிரி இன்னொரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு அதில் ரெட் கலரை டிப் பண்ணிவிட்டு நான் அப்ளை பண்ணுறேன். இந்த 2 கலரும் அப்ளை பண்ண பிறகு நீங்கள் பெயிண்ட் பண்ண வால் இப்படி தான் இருக்கும். இப்போ அதே மாதிரியே ப்ளூ கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். மூணு கலர் அப்ளை பண்ண பிறகு நீங்கள் பெயிண்ட் பண்ண இடம் இப்படி தான் இருக்கும். ஃபைனலாக நான் ஏற்கனவே அப்ளை பண்ண மாதிரி ஒயிட் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். பிளாக் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால ஒயிட் பெயிண்ட்டு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் பிளாக்குக்கு மேலே 3 கலர் யூஸ் பண்ணாலே போதும். என்கிட்ட பெயிண்ட் இருந்ததுனால நான் 4 கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். எல்லா கலருமே அப்ளை பண்ண பிறகு நீங்கள் பெயிண்ட் பண்ண இடம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது மாதிரி நீங்கள் அடிக்கடி அழுக்கு படியக்கூடிய இடம், கிச்சன் மேடை, ஹேண்ட் வாஷு, ஸ்டோர் ரூம், இந்த இடங்களெல்லாம் இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.